ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி வந்து ராமதாஸ் வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்கள். எங்க ஆடிட்டர் வந்தா என்ன, யார் வந்து போனா என்ன, யார் வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ராமதாஸ் வந்து எந்த இதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலையில் இல்லை. ராமதாஸ் வந்து யார் சொல்கிறத கேட்பாரு? இவங்க சுசீலா சொல்கிறத தான், சுசீலா ராமதாஸ் சொல்கிறத தான் கேட்பாங்க. சுசீலா ராமதாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் இப்போ வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தவங்கெல்லாம், பணி செஞ்சவங்களாம் இப்போ இதுக்கே வந்துட்டாங்க, தைலாபுரத்துக்கு. அதில் வந்து அன்புமணி திட்டி பேசினார் இல்லைங்களா, இந்த பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுலேயே நிரந்தரமாகவே தைலாபுரத்தில் தங்கிட்டார். அவர் வந்து பரந்தாமன் எஸ்ஐஎஸ்னுடைய முன்னாள் தலைவர். இன்னொருத்தர் வந்து அன்பழகன். அன்பழகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஸ்வரி கணேஷ் இருக்கார்ல, அவருடைய கிளாஸ்மேட்டுங்க. அவர் சொத்துலாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அன்புமணி இப்போ இருக்கிற வீடு கூட அவர் வீடு வாடகை தான் விட்டுருந்தார். இப்போ 4 நாளாக காலி பண்ணிட்டார். என் பொண்ணுக்கு அந்த வீடு வேணும்னு கேட்டவொன்னா அவர் போயிட்டார், வேற போயிட்டார். ஸோ அவர் வந்து அவரை தான் தப்பாக இருக்கிறாங்க. 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு எல்லாரையும் போடுறாரு, அவனை பீடன்றாரு. ஸோ இவங்க எல்லாரையும் திட்டி ஒரு பண்ணாலும் கூட இவங்க வரும்போது எப்படிங்க அவர் ஏற்றுக்குவார்? அன்புமணி செஞ்ச பாவத்துக்கு அது உப்பத்தின்னவன் தண்ணி குடிக்கிட்டோம், அவர் எங்கேயோ போகட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறார். ஏன்னா கட்சி இருக்குது கொஞ்சமாவது. எல்லாரும் என்ன நினச்சாங்க, ராமதாஸ் இருக்கிறவங்களும் கட்சி இருக்கும், அன்புமணியை தான் கட்சி அழிப்பான்னு. இப்போ ராமதாஸே கட்சி அழிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணுறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் நிற்காதுங்க. இப்போ யார் வந்தாலும் யார் போனாலும் பிஜேபி கூட்டணி என்பதை கனவில் கூட ராமதாஸ் நினைக்க மாட்டார். நீ எவ்வளோ கொடுத்தாலும் அது வேணாம், இது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா இவருடைய வரலாறு தெரியாதா? பிஜேபியினுடைய வரலாறு. நீங்கள் எந்தெந்த மாநிலங்களில் எப்படி எப்படி பண்ணாங்க, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்கல்ல. மாயாவதி என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, பீகாரில் என்ன பண்ணாங்க, ஸோ தமிழ்நாட்டிலே என்ன பண்ணாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க. இது ஆமை பூந்த வீடு மாதிரி ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத ஒன்றா தொடச்சி எடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ஒத்துக்க மாட்டார், பார்க்க மாட்டார், பேச மாட்டார், போக மாட்டார். ஏதோ வந்தவங்க 3 மணி நேரம் அப்படின்னாங்க டிஸ்கஷன். ஒரு இதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க, அன்புமணிக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. அன்புமணியை நாங்கள் வந்து எம்பி ஆக்கி நாங்கள் வந்து மத்திய மந்திரியில் சேர்த்துக்கிறோம், அவர் பேரில் இருக்க வழக்குகள்லாம் நாங்கள் தள்ளி விட்டுறோம், நீ எது தள்ளினாலும் போனாலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, வந்தியா பார்த்தியா கிளம்புன்னு சொல்லி 3 மணி நேரம் வந்து உட்கார வச்சு அனுப்பி விட்டார். அவ்வளோதானே. இவர் வந்து அன்புமணி என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாரு. நம்ம போனால் கேட்க, எனக்கு இருக்கிற நெருக்கடியை நான் சொன்னால் கேட்க மாட்டான்னு தானே இவங்களெல்லாம் இழுத்துன்னு வந்தார். அங்கே வந்தவங்களே சொல்கிறாங்க, அன்புமணி வந்திருக்க மாதிரியா அப்படின்னு. அப்புறம் எப்படியாப்பட்ட அரசியல்வாதியாக இருப்பாங்க பாருங்கள். கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம் தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து இவங்களுக்கு வந்து எந்த காலத்துலையும் எழுதி வச்சிங்க, பிஜேபியோட ராமதாஸ் கட்சியே இல்லைனா, இது கட்சியே இல்லை, இல்லாத கட்சி கூட அவர் அதில் ஒத்து போக மாட்டார்.